Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் போர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்டோகிராஃபினாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சேஃபாக அனுப்பணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ கிரிப்டோகிராஃபியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் வந்து ஒரு சென்டர்ட்ட இருந்து இன்னொரு ரிசீவர் கிட்ட போகும் பொழுது அதை என்கோட் பண்ணி அதுக்கப்புறமா அது ரிசீவர் வந்து டீகோட் பண்ணி அந்த மெசேஜ் என்னன்றதை பார்ப்பாங்க, ரிட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ கிரிப்டோகிராஃபி பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த மெசேஜை ரொம்ப சேஃபாக நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டெக்ரிப்ஷன் இதில் ரெண்டு மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டெக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் மெசேஜை வந்து நம்ம அன்ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. அண்ட் டெக்ரிப்ஷன் அப்படின்னா நம்ம அன்ரீடபிள் மெசேஜஸாக அனுப்புகிற அந்த என்கோட் பண்ண ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணி அதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. ஸோ இதுதான் என்கிரிப்ஷன் அண்ட் டெக்ரிப்ஷன். இந்த விஷயத்தை இந்த என்கோடிங் அண்ட் டீகோடிங்கை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும்னா நம்ம மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இது வந்து ஒரு விஷயத்தை ஒரு மெசேஜஸை வந்து நம்ம என்கோட் பண்ணி அதை டீகோட் பண்ண முடியும். ஸோ இதில் எந்த அளவுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஒரு மெசேஜை வந்து நீங்கள் இப்போது என்கோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்கோடிங் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ அந்த என்கோடிங் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை நம்ம எப்படி என்கோட் பண்ணலாம், அதுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸஸை நம்ம எப்படி டீகோட் பண்ணி அது திரும்பவும் ஒரிஜினல் மெசேஜஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த விஷயங்கள் தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஓகேவா. ஸோ இங்கே உங்களுக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் எப்படி வந்து என்கோட் பண்ணி அதை டீகோட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாகவே இங்கே நமக்கு வேரியபிள்ஸில் இருக்கிறது, அதாவது லெட்டர்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வந்து அன்ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 26 இருக்குது ஆல்ஃபபெட்ஸ் இல்லையா. ஸோ 1 to 26க்குள்ளே அது என்ன மெசேஜஸோ அதுக்குண்டான அந்த கன்சர்ன் நம்பர்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம என்கோட் பண்ண முடியும். அதை என்கோட் பண்ண பிறகு நீங்க அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை டீகோட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி டீகோட் பண்றது, எப்படி என்கோட் பண்றதுன்றது நான் இங்க உங்களுக்கு ப்ராப்ளம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு என்கோடிங் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து a is equal to 1 minus 1 1 2 minus 1 0 and 1 0 0. இதுதான் உங்களோட என்கோடிங் மேட்ரிக்ஸ். அண்ட் என்ன மெசேஜ் இப்போ சென்ட் பண்றோம், சென்டர் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றாரு. அப்போ அந்த ரிசீவருக்கு அது போகிறப்போ அந்த ஃபார்மேட்ல போகாது, இது என்கோட் பண்ணி அனுப்புவோம். ஸோ இதை எப்படி என்கோட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களோட என்கோடிங் மேட்ரிக்ஸ் வந்து 3x3 எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ஜென்ரலாகவே நம்ம பார்த்துருக்கிறோம் ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு நம்பர் ஆஃப் காலம் இன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோ இன் செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் மூலமாக தான் நான் என்கோட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம என்கோடிங் இங்கே ப்ராடக்ட் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் செட் பண்ண போகிற இந்த என்கோடிங் வந்து உங்களோட நம்பர் ஆஃப் காலம் வந்து 3 இருக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி நீங்கள் காலம் 3 இருக்கிற மாதிரியும் ஒரே ஒரு ரோ இருக்கிற மாதிரி இந்த வெல்கம் வந்து இங்கே நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க, பார்த்தாலே தெரியும் WEL. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு எலிமெண்டா எடுத்துக்கலாம், ஒரு லெட்டரையுமே. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ரோ தான், ஆனா 3 காலம் வந்துருச்சா. அடுத்து வந்து COM, இங்கேயும் ஒரே ஒரு ரோ தான், பட் COM அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 காலம் வந்துடும். அண்ட் லாஸ்ட் ஒன் நமக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் ரிமைனிங் இருக்குது, ஈன்ற ஒரு லெட்டர் மட்டும்தான் ரிமைனிங் அப்போ இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் பொசிஷன்ஸ் வந்து நம்ம அப்படியே லீவ் பண்ணியிருப்பாங்க. வெறுமனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் மட்டும்தான் ஈன்னு செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிமைனிங் பொசிஷன்ஸ் வந்து நம்ம அப்படியே லீவ் பண்ணிடலாம். அங்கே நமக்கு வேரியபிள் இல்லாத பொசிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 0ன்னு சொல்லி நம்ம என்கோட் பண்ணிக்கலாம். மித்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அதோட கன்சர்ன் நம்பர்ஸ் என்னவோ ஆல்ஃபபெட்டில் அந்த நம்பர் நம்ம என்கோட் பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்ல என்கோட் பண்ணியிருப்பாங்க. டபிள்யூவோட கன்சர்ன் நம்பர் வந்து 23 அண்ட் ஈயோடது வந்து 5, எல்க்கு வந்து 12. சிமிலர்லி ஃபார் COM 3 15 13 அண்ட் அட் லாஸ்ட் ஈக்கு வந்து இங்கே ஒரு லெட்டர் தான் அந்த தேர்ட் மேட்ரிக்ஸில் இருக்கு. ஸோ அதுக்கு மட்டும் 5 செட் பண்ணிட்டு த ரிமைனிங் 2 பொசிஷன்ஸ் தே பிளேஸ்ட் as 0 நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். நமக்கு வந்து வேரியபிள்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வேரியபிள் இல்லாத பிளேசஸ்க்கு வந்து நம்ம 0ன்னு சொல்லிட்டு என்கோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியாச்சு, கொடுத்துருக்கிற 3ஐயுமே வந்து ஐம் ஜஸ்ட் கன்வெர்டட். 3 அந்த லென்த் 3 வர்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிற மேட்ரிசஸை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கன்வெர்ட் பண்ண
பிறகு கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ்னு இருக்கா. இந்த அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு என்கோடிங் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூட ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸ் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு எப்படி நான் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி கோடட் ரோ மேட்ரிக்ஸாக மாற்றிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அதை மூணுத்தையுமே நான் எப்படி வந்து உங்களுக்கு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன்ஸ் தான். ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ மேட்ரிக்ஸுன்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்த விஷயம் தான் இல்லையா. ஸோ ரோ பை காலம் மெத்தடில் வந்து நீங்கள் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அன்கோடட் மேட்ரிக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு என்கோடிங் மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணணும். இங்கே இந்த மேட்ரிக்ஸை வந்து 23, 5, 12ன்றது ஒரே ஒரு ரோ இருக்குது, ஆனால் 3 காலம் இருக்குது. ஸோ நீங்கள் ரோ பை காலம் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், இது அடுத்து நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலாக அது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 45 - 28 23ன்னு வரும். ஓகே, இது நம்மளோட செகண்ட் மேட்ரிக்ஸ். ஏன்னா மொத்தம் நம்ம வெல்கம் அப்படின்றத 3 ரோ மேட்ரிக்ஸாக பிரிச்சிருக்கோம். இது என்னோட செகண்ட் மேட்ரிக்ஸ் 3, 15, 13. இதையும் நீங்கள் என்கோடிங் மேட்ரிக்ஸோடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ரோ பை காலம் மெத்தடில். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களோட ஆன்சர் 46 - 18 3ன்னு சொல்லிட்டு வரும். சேம் ப்ரொசீஜர் யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் த தேர்ட் ரோ மேட்ரிக்ஸ் ஆல்சோ. And this is your last third row matrix 5 0 0. ஸோ இங்கே நான் அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட என்கோடிங் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா ஃபைனலாக உங்களோட ஆன்சர் 5 - 5 5ன்னு வருது. ஸோ இப்போ நமக்கு வந்து என்கோடட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இதை இப்போது வந்து ரிசீவர் எப்படி டீகோட் பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். இப்போ நமக்கு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், என்கோட் பண்ணியாச்சு. என்கோட் பண்ணி நமக்கு வந்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 45 - 28 23, அது ஃபர்ஸ்ட் ஒன்னோடது. செகண்டுக்கு வந்து 46 - 18 3 அண்ட் த லாஸ்ட் ஒன் 5 - 5 5. ஸோ இங்கே உங்களுக்கு 3 என்கோடட் மெசேஜஸ் இப்போ கிடைச்சாச்சு. இப்போ ஒன்ஸ் நமக்கு என்கோடட் மெசேஜஸ் கிடைச்சாச்சு அப்படின்னா அடுத்து இது என்ன பண்ணுவாங்க, இந்த என்கோடட் மெசேஜஸ் வந்து ரிசீவருக்கு நமக்கு போயிடும் இல்லையா. இப்போ இதை ரிசீவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீகோட் பண்ணி இந்த மெசேஜ் பார்ப்பாங்க. எப்படி டீகோட் பண்ணலாம், ரிவர்ஸ் கீ தான். நமக்கு ஒரு கீ நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம், இப்போ என்கோட் பண்ணி நீங்கள் ஒரு கீ சென்ட் பண்ணிட்டீங்க. நான் இதை ரிவர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரிஜினல் மெசேஜ் கிடைக்கும். அப்போ நான் எப்படி ரிவர்ட் பண்ணலாம், இங்கே ரிவர்ட் அப்படின்றது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். வாட் இஸ் ரிவர்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா இட்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதாவது உங்களோட என்கோடிங் மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை வச்சு தான் நீங்கள் இதை டீகோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்கோட் பண்ணுறப்ப என்கோடிங் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை என்கோட் பண்ணீங்க. இப்போ வந்து இதை டீகோட் பண்ணுறப்ப நம்ம ஏ இன்வர்ஸ், தட் இஸ் ரிவர்ஸ் கீ இல்லையா. ரிவர்ஸ் கீன்றது மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ் அப்போ நீங்கள் இன்வர்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை தான் இங்கே நீங்கள் டீகோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி நமக்கு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா ரிசீவருக்கு. அந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸ் 3யுமே இங்கே இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸோடு நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களோட டீகோடட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்லைடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி அது வந்துட்டு டீகோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கோடட் மேட்ரிக்ஸா அண்ட் டீகோடட் மேட்ரிக்ஸா, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். 1 divided by determinant of A into adjoint of A. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு determinant of A பாருங்கள். determinant of A ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு adjoint of A ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீகோடிங் பண்ணிக்கலாம். இங்கே determinant of A நீங்கள் adjoint of A பண்ணுறதுக்கு determinant of A ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து நான் ஜீரோவான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியுது. டிட்டர்மினன்ட் ஆஃபோட ஏ வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு, விச் இஸ் நான் ஜீரோ. தேர்ஃபோர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ நீங்கள் அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ இதுக்காக செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம எப்படி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் வேல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏன்ற அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு பிக்சர், அந்த பிக்சரோட ஃபார்மேட்டுக்கு நான் எப்படி அதை ரிப்பீட் பண்ணியிருக்கேன், மேலே ஒரு ட்வைஸ் ரிப்பீட் பண்ணியிருப்பேன், கீழே ஒரு ட்வைஸ் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி அந்த கார்னரில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் மட்டும் இக்னோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைட் பார்த்தாலே தெரியும், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, உள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த இதுதான் உங்களோட ஒரு பொசிஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிற பொசிஷன் 1 0 0 0, அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 -0. அடுத்து செகண்ட் வந்து 0 1 0 1, அடுத்து அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன் 0 0. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து 1 0 1 1, அது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு வந்து +1 ஆகிடும். ஓகேவா. ஸோ இதே தான் அடுத்து இருக்கிற செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கும் ரிப்பீட் பண்ணி உங்களோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்கட் இது வந்து நான் ஷார்ட்கட் மெத்தட் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் பெட்டர் கிளாரிட்டி ப்ளீஸ் கோ அண்ட் வெரிஃபை தேர். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். அதாவது அந்த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அவர் டீகோடிங் மேட்ரிக்ஸ். ஓகேவா. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இதுதான் உங்களோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ். ஸோ இதை தான் நான் இப்போ டீகோடிங் மேட்ரிக்ஸாக நான் எடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இப்போ டீகோட் பண்ண போகிறேன். ஸோ டீகோடிங் ஒரு ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸோட இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற டீகோடிங் மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் சேம் ப்ரொசீஜர், ரோ பை காலம் மெத்தட். அந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்களோட 3 அந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸை இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணமோ as well as this is your second coded row matrix, அதோட நான் டீகோடிங் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரோ பை காலமில் மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சரை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபைனலி this is your third matrix 5 - 5 5. இதையும் அதே ப்ரொசீஜர் தான் டீகோடிங் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் உங்களோட அந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா. 5 0 0 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்லைட் பார்த்ததுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி வந்து அந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டீகோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட டீகோடட் மேட்ரிக்ஸ் இங்கே என்னென்ன வந்திருக்கு, 23 5 12ன்றது ஃபர்ஸ்ட் ஒன்னோடது, அண்ட் 3 15 13ன்றது செகண்ட் ஒன்னோடது, 5 0 0 அப்படின்றது உங்களோட தேர்ட் ஒன்னோடது. இந்த 3 மெசேஜஸ்க்குரிய கன்சர்ன், அந்த நம்பர்ஸ்க்குரிய கன்சர்ன் லெட்டர்ஸை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த வெல்கம் மெசேஜ் வந்து திரும்ப என்னவாயிடும், ரிட்ரைவ் ஆகிடும். தட் இஸ் யூ கேன் கெட் பேக் யுவர் ஒரிஜினல் மெசேஜ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா கிரிப்டோகிராஃபி. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து ரொம்ப நீங்கள் டெப்த் நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஃபீல்டில் நம்ம இதுக்குன்னே என்கோடிங் கோடிங்க்குனே வந்து நமக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக பேசிக் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி இது மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி என்கோட் பண்ணுறாங்க டீகோட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. பை.